Hi, my dear brothers. Happy New Year 2025, first day of January. Wish you all a very happy New Year. 2025 வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி புது வருடம். அனைவருக்கும் என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 ஓகே, 25 மிகச்சிறப்பான வருடமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அமையணும் அப்படின்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். அனைத்து விதமான சந்தோஷங்களும், எதிர்பார்க்காத மிகச்சிறப்பான விஷயங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருந்து மற்றவங்களுக்கு ஒரு 4 பேர் 5 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு எல்லாரும் வாழ்க்கையில் வளமாக இருக்கணும். 4 பேர்த்துக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அமையணும் அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம். அதுதான் என்னுடைய வேண்டுதலும். உறுதியாக நடக்கும், நம்புங்க, எல்லாமே நடக்கும். ஓகே, 1ஆம் தேதியே கணிப்பு கொடுத்து எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன். இருந்தாலும் என்ன சொல்கிறது, சிலரோட மெசேஜஸ் இல்லை பரவாயில்ல கஸ்ஸிங் கொடுங்க, கஸ்ஸிங் நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு சில பேர்த்தினுடைய அன்பான வேண்டுகோளுக்காக கஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டேவே வந்துட்டு கஸ்ஸிங் போட்டு ஃபஸ்ட் டேவே நமக்கு சரியாக எதுவும் அமையலைன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப வருத்தத்தை கொண்டு போய் நிற்கும். அதனால் ஃபஸ்ட் டேவே நம்ம ஏன் அதை செய்யணும், விட்டுறலாம், செகண்ட் டேலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இருந்தாலும் சிலரோட அன்பான ஒரு சஜஷன்ஸ், ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், ஸோ வாட் எவர் இட் மே பி, கிவ் யுவர் கஸ்ஸிங், ஸோ வி வில் டேக் கேர் ஆஃப் கஸ்ஸிங் நம்பர்ஸ் அப்படின்னாங்க. சரி, ஓகே, உங்கள் கஸ்ஸிங்கை கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், அது எங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக சொன்னாங்க. அதனால் கஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். கஸ்ஸிங் நம்பர்ஸ்லாம் அதிகமாக சொல்லலை, நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன், சகோதரிகள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். அதனால் வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், கஸ்ஸிங் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் மெயினாக 1ஆம் தேதி கேரளா லாட்ரி 50-50 ட்ரா நம்பர் 1, 2, 3 12 இருக்குது, 13 இருக்குது ட்ரா நம்பரில். 14ன்னு வச்சு அடிக்கலாம், இல்லை 11ன்னு வச்சு அடிக்கலாம். அதனால் சிம்பிளாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா 12 இருக்குது, 13 இருக்குது, 14ன்னு அடிக்கலாம், இல்லை 11ன்னு அடிக்கலாம். அதனால் கரெக்டாக ட்ரா நம்பரில் இன்றைக்கி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அடிக்க சான்ஸ் இருக்குன்றதுனால கவனமாக பார்த்து ப்ளே பண்ணணும். ஆல் போர்டில் 0, 3, 5, 8 கொடுத்துருக்கேன். ஏன்னா ட்ரா நம்பரில் 31 இருக்குது, ட்ரா நம்பரில் 13 இருக்குது. அதாவது திருப்பி போட்டிங்கன்னா 13 திருப்பி போட்டிங்கன்னா 31, 31ன்றது 30 அப்படின்னு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 0, 3 கொடுத்துருக்கேன். அதோட 5, 8 கொடுத்துருக்கேன். ஏபிஎஸ்சிபிசியில் 13, 31, 59, 95. 59 ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், நேற்று 794 பிசியில் 94, அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா 49. அந்த 49ன்றது 59 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. 14, 41, 75, 57. நேற்று 794 ரிசல்ட், 74 நேற்று ரிசல்ட்டில் இருக்குது. 74, 75ன்னு வச்சு அடிக்க சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, 3966 அப்படின்றது இது என்னோட கஸ்ஸிங் இல்லை, இதுதான் உண்மை. இது வந்து நம்ம வியூவர்ஸ் இருக்காங்க பாருங்கள், உங்களை மாதிரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வியூவர்ஸ் இருக்காங்க. அதில் எனக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்க, என்னோட
கமாண்ட் மேக்ஸிமம் கமாண்ட் பண்ணுவாங்க. அவங்க கஸ்ஸிங் கொடுப்பாங்க. அவங்க கஸ்ஸிங் மேக்ஸிமம் ரீச் ஆகும். அவங்க பேர் மணிமேகலை. அவங்க பேர் சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. மணிமேகலை தான் அவங்க பேர். மணி. அவங்களோட கஸ்ஸிங் 3966966. இந்த கஸ்ஸிங் நம்பர் என்னோட கஸ்ஸிங் நம்பரோட மேட்ச் ஆச்சு. நான் ஆல்ரெடி 3966 கஸ் பண்ணி நான் 4966 கஸ் பண்ணி வச்சுருந்தேன். 4966 என்னோட கஸ்ஸிங். அவங்க கஸ்ஸிங் வந்து 3966. ஸோ சொன்னாங்க இந்த மாதிரி குரு 3966 என்னோட கஸ்ஸிங் அப்படின்னு சொன்னோன்னா, ஓகே என்னோட கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதுன்றதுனால அதை நம்ம கொடுப்போம் மற்றவங்களுக்கும். சப்போஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான். அதனால் இது மணிமேகலை அவங்களோட கஸ்ஸிங் 3966. ஓகே மணிமேகலை, தேங்க்யூ. 966 8745 745. இந்த 745ன்ற நம்பரை அப்படியே திருப்பி வச்சுருக்கேன். 547. அதாவது 8745 745 3547 547 3259 259. அந்த நம்பரை அப்படியே திருப்பி வச்சுருக்கேன். 952 3952 31 34. 4 டிஜிட்டில் 31 34 134. இந்த 4 டிஜிட் நம்பர் அப்படியே திருப்பி வச்சுருக்கேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 43 13 313 134 313 13 ஆல்ரெடி ட்ரா நம்பர்லேயே இருக்குது. 123 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 இருக்குது பாருங்கள் சென்டரில். இந்த 2 3ன்னு பண்ணி விட்டு 313ன்னு சிம்பிளாக அடிச்சு விட்டு போயிடுவானுங்க. அதனால கொஞ்சம் கவனமாக ப்ளே பண்ணணும். 133 331. நம்ம அப்புறம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம், அட ட்ரா நம்பர் 123 அடித்தது பார்த்தா 133. 2 3 ஆக்கி விட்ருக்கானுங்க. சிம்பிளாக பண்ணி விட்ருக்கானுங்க. நம்ம அந்த இதுன்னு கஸ்ஸிங்கில் போயிட்டு இருந்தோம், ட்ரா நம்பர்லேயே வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அதனால் ட்ரா நம்பரில் கவனமாக இருக்கணும். ஸோ ஓகே 966 3966 அது மட்டும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்பர், மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் 966. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அது திருப்பி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை மை டியர் பிரதர்ஸ். 745 259. 4 டிஜிட்டில் 31 34. அந்த நம்பர் அப்படியே திருப்பி 43 13ன்னு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். 745 547 259 952 134 313. அவ்வளோதான். ஸோ எப்பவும் கொடுக்குறது தான் ட்ரிக் நம்பர் 0 916 35 97 45 13. சக்ஸஸ் கேரளா லாட்ரி நம்முடைய சேனலினுடைய 6 டிஜிட் கஸ்ஸிங் நம்பர் 41 94 30 419 430. அவ்வளோதான், 419 430. 419க்கு அப்புறம் 420 தானே வரணும். இதே ஃபேன்சி நம்பர் மாதிரி தான் இருக்குது. 419 430 6 டிஜிட்டில் வச்சு அடிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது, சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் நான் கஸ்ஸிங் எடுத்திருக்கேன். சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். 3 நம்பர் மட்டும் கஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் 3966ன்றது மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, 1ஆம் தேதி கேரளா லாட்ரி 50/50 ட்ரா நம்பர் 1 2 3னுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ் இவ்வளோ தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு மிகச்சிறப்பான வருடமாக உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அமையணும் அப்படின்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, குடும்பத்தை பாருங்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். குட் லக்.